ஹாய் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் உத்தரகோச மங்கை போன சீரீஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு போடலான்னு சொல்லி போட்டேங்க. நாங்கள் உத்தரகோச மங்கை போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி எல்லாருமே போயிருந்தோம். பஸ் பிடிச்சி போயிருந்தோம். நாங்கள் முன்னாடி உட்காந்துருந்தோங்க. பஸ்ஸில் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் பயங்கர டான்ஸு. ஏன்னா இங்கேருந்து போகிறப்பையும் அவளுக்கு டயர்ட் ஆகலை, திரும்ப ரிட்டன் வரப்பையும் டயர்ட் ஆகலை. இந்த பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு நம்ம டீமில் இருந்து ஒரு 25 பிள்ளைங்க வந்துட்டு மேடை ஏறினாங்க. ஸோ 25 பிள்ளைங்களும் எப்படின்னா அண்டர் 15 தான், பெரிய பசங்க ஒன்றும் கிடையாது. நாங்கள் எதுக்காக அவங்களோட போயிருந்தோம் அப்படின்னா மேக்கப்புக்காக. ஏன்னா என் நாத்தனா வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அதனால் நாங்கள் பிள்ளைங்களுக்கு மேக்கப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். எங்கள் பையன் வந்துட்டு இங்கே வந்து இப்போ பரதநாட்டியம் கிளாஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது. உத்தரகோசை மங்கைக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு குடுப்பனை இருக்கணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அங்கே போகிறதுக்கு வழி இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் அப்புறம் போயிட்டு ஒரு பேக்கரியிலேருந்து டீ குடிச்சிட்டு திருப்பி ஒரு மண்டபத்துக்கு போயிட்டோங்க. அந்த மண்டபத்தில் வச்சு தான் மேக்கப்பெல்லாம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த மண்டபத்துக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நாத்துனா. அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. இந்த மண்டபத்தில் தான் நிறைய டீம்லேருந்து வருவாங்க. அவங்க எல்லாருமே ஒரே மண்டபம் பிடிச்சி கொடுத்துருவாங்க. அந்த மண்டபத்தில் வச்சு மேக்கப் ஃபுல்லாமே போட்டு அங்கேருந்து திருப்பி வந்து கூட்டிகிட்டு போகணும் கோயிலுக்கு. அப்போ வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக அங்கே எல்லா பிள்ளைங்களையும் 25 பேருக்கும் உட்கார வச்சு மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு சூப்பராக கிளப்பி இங்கேருந்து மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டோங்க. கோயிலுக்கு போனால் கோயிலில் வந்துட்டு பயங்கர கூட்டம்னா பயங்கர கூட்டம். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு செப்பல் போடாமல் சலங்கை கட்டினதுக்கப்புறம் செப்பல் போட மாட்டாங்க. செப்பல் போடாமல் அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மேக்கப் உடைய நடந்தே கூட்டிகிட்டு போனாங்க. நடந்து கோயிலை பார்த்த உடனே அம்மாவோட கோயிலுக்கு வந்தாச்சுன்னு நினச்சா அங்கே பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தெல்லாம் சமாளித்து உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனவொடனே எப்பவும் போல் ஃபோட்டோஸ் தான். பிள்ளைங்க எல்லாருமா நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. உள்ளே கோயிலுக்கு போனோடனே கரெக்டாக எங்களுக்கு 2:30 மணி சொல்லியிருந்தாங்க மேடையில் டான்ஸுன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வந்து ஒரு 2 மணிக்கெல்லாம் போயிட்டோம், உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆனால் 1 மணி போலலாம் வந்துட்டு வெளியில் கோயிலுக்கு வெளியில் கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் போனோடனே எங்கள் மாஸ்டர் ஃபஸ்ட்டு இந்த இது உத்தரகோச மங்கை கோயிலுக்கு போகிறதே பெரிய விஷயம். அதில் வந்துட்டு நம்ம பிள்ளைங்க அவ்வளோ கூட்டத்தை பார்த்து ஒரு நடுக்கமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அழகாக டான்ஸ் ஆடி முடித்தாங்க. நிம்மதியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.